வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பரான ஒரு சீரியல் பண்ணி எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்ச நம்மளோட பிரியங்கா ரீசெண்டாக வந்து சென்னை வராங்க அப்படின்ன உடனே என்னவா இருக்கும், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்காக தான் வராங்க அப்படின்னு சொல்லி நானுமே வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக ஷேர் பண்ண வீடியோலேயே சொல்லிட்டேன், இது ஒரு ஃபோட்டோஷூட்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பிக்ஸு அவங்க லுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அந்த ஃபோட்டோஷூட்டோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகிருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அவங்க ரெடி ஆகிற அந்த மேக்கிங் வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போவில் ஒரு ஃப்ராக் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம பிரியாவுக்கு. அந்த ஹேர் ஸ்டைல் லுக்கு எல்லாமே ரீசெண்டாக அவங்க பண்ணின அந்த ஃபோட்டோஷூட்டோட லுக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோவாக. அந்த ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எதுக்காக இந்த ஃபோட்டோஷூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் எடுத்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க டேரக்டருக்கோ இல்லை ப்ரொடியூசருக்கோ, அந்த மாதிரி. அதுக்காக கூட இந்த ஃபோட்டோஷூட் இருக்கலாம், இல்லை கேஷுவலாக ஏதாவது ஃபோட்டோஷூட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சென்னை வந்து இந்த ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு ரீசெண்டாக நம்ம பிரியா போயிருக்காங்க. ஆட் ஷூட்டாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருந்துச்சு. ஆனால் ஆட் ஷூட்டும் கிடையாது, இது ஃபோட்டோஷூட் மட்டும்தான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஷூட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ஷேர் ஆகிருக்கு. ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரியா, சீக்கிரமாக தமிழுக்கு வாங்க.